பிப்ரவரி 8. நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. கிறிஸ்துவில் பராமரித்தல். இன்றைய வேதாகம பகுதி பிலிப்பியர் 2:1-11 வரை. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். முக்கிய வசனம்: கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. பிலிப்பியர் 2:5. எனது நண்பன் ட்வெய்னின் தாயார் திருமதி ஷார்லினுக்கு 94 வயது. 5 அடிக்கு கீழ் உயரம், 50 கிலோவுக்கும் குறைவான எடை கொண்டவர். ஆயினும் கூட இவையெல்லாம் தனது மகனை பராமரிக்க தன்னால் முடிந்ததை செய்வதிலிருந்து அவளை தடுக்கவில்லை. அவனது உடல்நல குறைபாட்டால் தன்னைத்தானே அவன் பராமரித்து கொள்ள முடியாது. அவர்களது 2 மாடி வீட்டிற்கு சென்றால் அவள் வசிக்கும் 2வது மாடியில் அடிக்கடி அவளை காணலாம். மெதுவாக 16 படிக்கட்டுகளிலிருந்து முதல் மாடிக்கு இறங்கி தான் நேசிக்கும் மகனை பராமரிப்பதில் உதவுவது போலவே தன் விருந்தாளிகளையும் உபசரிக்கிறாள். தனது நலனை விட தன் மகனின் நலனையே முதன்மைப்படுத்துவதால் திருமதி ஷார்லினின் தன்னலமற்ற உறுதியானது என்னை குற்ற உணர்வுள்ளவனாக்கியும் அறைகூவல் விடுத்தும் மற்றும் ஊக்கப்படுத்துவதாகவும் இருக்கிறது. பிலிப்பியர் 2 பவுல் ஊக்குவிப்பதை அவள் முன்மாதிரியாக காட்டுகிறாள். மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்பதின் முழு அடையாளமாக திகழ்கிறாள். உடல்நல பிரச்சனைகள் அல்லது பிற தேவைகள் உள்ளவர்களை கவனிப்பதற்கு அதிக கிரயம் செலுத்த வேண்டியிருக்கலாம். அவர்கள் வாழ்க்கையின் தேவைகளுக்காக அனைத்தையும் செலுத்த வேண்டி இருக்கலாம். மேலும் சுயநலமாக நம்மையே மையப்படுத்தி இருக்கும் நோக்கத்தை நாமே வலிய அகற்றாவிடில் நமக்கு நெருக்கமானவர்களுக்கு கூட பற்றாக்குறை உண்டாகலாம். ஆனால் இயேசுவின் விசுவாசிகள் தாழ்மையுடன் பராமரிக்கவே அழைக்கப்படுகிறார்கள். நம்மையே நாம் அர்ப்பணிக்கும் போது இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றி மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று அப்போஸ்தலன் நமக்கு நினைப்பூட்டுகிறார். அதிக அக்கறையுடனும் தன்னலமற்றவராகவும் இருக்க உங்களுக்கு உத்வேகம் அளிப்பது யார்? மற்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் செல்வதற்கு என்ன தடைகள் உங்களுக்கு இருக்கக்கூடும்? அன்பு இயேசுவே, பிறர் நன்மைக்காக என்னையே அர்ப்பணிப்பதில் அதிக முனைப்புடன் இருக்க எனக்கு உதவும். ஆமென்.